Hello friends, welcome to Viji's Bio Nutrical. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டட் வீடியோஸ் தான் இந்த சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ். அதுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிட்னி ஸ்டோன் எதனால் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக அது இருக்கும், ஹெரிடிட்டினால். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, டீஹைட்ரேஷன் அடிக்கடி ஆகும், அதனால் சிலருக்கு வர்றது உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆக்சலேட்டு, யூரிக் ஆசிட் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து கூட வந்து கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டோனுக்கும் ஒரே மாதிரியான ஒரு டயட்டை சொல்லி விட்டுருவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாப்பாடு டயட்டுன்னு வரும்போது நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் நமக்கு இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன்ஸில் வந்துட்டு ரொம்ப காமன் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் சம் கால்சியம் ஃபாஸ்பேட் இருக்குது, அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் ஸ்டோன், இதுவும் கொஞ்சம் காமன், அண்ட் சிஸ்டீன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக மேஜராக சொல்லலாம். இது மோஸ்ட் காமன் கால்சியம் ஆக்சலேட்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது என்னென்னா மோர் தென் நிறைய நம்ம கால்சியம் சாப்பிட்றோம் அப்படின்றத தவிர்த்து ஆக்சலேட் ப்ரொடக்ஷனும் ஆக்சலேட் சாப்பிட்றதும் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கால்சியம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எக்ஸஸான கால்சியம் சாப்பிட்றத நிறுத்தலாம். எஸ்பெஷலி நீங்கள் கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் உங்கள் டாக்டரோட. ஸோ கால்சியம் சப்ளிமெண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலேட். இந்த ஆக்சலேட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சில சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ரொம்ப காமனாக இருக்கும். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரைகள் எல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் அந்த பீன்ஸ் வெரைட்டிலாம் இருக்குது இல்லையா, நம்ம இந்த ராஜ்மா, சன்னா, அந்த டபுள் பீன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கூட ஆக்சலேட் ஸ்டோன் வர்றது ரொம்ப காமனாக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ கன்சியூம் பண்ணுறவங்க, ஜென்ரலாக நம்ம ஊரில் அவ்வளோ கன்சியூம் பண்ணுறதில்ல, பட் ரேராக தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம், தட் இஸ் ஓகே. பட் நீங்கள் நிறையா ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அதையும் கம்மி பண்ணிக்கணும். ரெண்டாவது இந்த டீ காஃபி நிறைய கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட வந்துட்டு இந்த மாதிரி கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோனுன்னு கிடையாது, ஜென்ரலாக எல்லா வகை ஸ்டோன் வரதுக்கும் ரொம்ப ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன். இது கூட கொஞ்சம் ஆஃபனாக நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்றதை செக் பண்ணிவிட்டு, அது தேவைக்கு அதிகமாக நீங்கள் கால்சியம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கால்சியம் வந்து நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ண முடியாது, அப்புறம் உங்களுக்கு போன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு எக்ஸஸாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றது, சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தேவையில்லைனா கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறது, எந்த ஒரு கன்சல்டேஷனும் இல்லாமல் யாரையும் கேட்காம இஷ்டத்துக்கு சப்ளிமெண்ட் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்பேட்காக பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஸ்பேட் வந்து இந்த நட்ஸ், சீட்ஸு, நிறைய பேர் வந்து இந்த சியா சீட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. சியா சீட்ஸு, அப்புறம் வந்துட்டு பம்கின் சீட்ஸ் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலைன்னா உங்களுக்கு சீட்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைடு பீன்ஸ், அகெயின் காமனாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சலேட் இருக்கிற அதே ராஜ்மா, டபுள் பீன்ஸ், அந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டிஸும் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். அதே மாதிரி சோயா மேட் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியிருக்கு. பிகாஸ் அதிலலாம் நிறைய வெரி ஹை பாஸ்பேட் இருக்கிறதுனால. அது தவிர இன்னும் ரொம்ப முக்கியமாக அப்படி பார்த்திங்கன்னா நம்ம அதை பேக்டு ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவாக ஃபாஸ்பேட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய இந்த ப்ரிசர்வ்டு ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிசர்வ்டு ஃபுட் இன்டேக் வந்து கம்மி பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா
இந்த மீட் ஈட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நிறைய வரும். எஸ்பெஷலி ரெட் மீட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த பீஃப், போர்க்கு அதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தான் அது வந்து காமனாக வரும். பட் இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோனை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கலனா கூட நமக்கு கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டோன் அப்படின்னு வரும்போது இந்த யூரிக் ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான புரோட்டீனோட வேஸ்ட் ப்ராடக்ட் அல்லது என் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த யூரிக் ஆசிடை. ஸோ அது ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகி அக்குமுலேட் ஆகும்போது நம்ம கிட்னி தான் எல்லா அழுக்கையும் வெளியேற்றுது இல்லையா. ஸோ சில சமயம் சரியான அளவுக்கு தண்ணி இல்லாத போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து சாலிடாகி நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த யூரிக் ஆசிட் நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை அது வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ரெட் மீட் கன்சப்ஷன் வந்து எவ்வளோ இப்போ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரெட் மீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில வகையான சீரியல்ஸில் கூட, அதாவது நம்ம காமனாக சாப்பிட்ற தானிய வகைகள், உதாரணத்துக்கு ஓட்ஸ், அப்புறம் இந்த ஸ்வீட் பிரெட்ஸு, பிஸ்கெட்ஸ் இதிலெல்லாம் கூட வந்துட்டு இந்த பியூரின் சொல்லப்படுற அந்த ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தியாக்கி விடும். ஸோ அதனால தான் நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறோம் இல்லையா, நிறைய இந்த பேக்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு. ஸோ இதுவும் ஒரு ஒரு பிரச்சனையாக நமக்கு வந்து முடியும். ஸோ அதனால பிரெட்ஸ் அண்ட் பன்ஸை கூட வந்து மினிமைஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸு. இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ரெட் மீட் நிறையா கன்சியூம் பண்ணுற கண்ட்ரீஸில் தான் நிறையா இருக்கும். பட் இந்த ரீசெண்ட் டைம் இந்தியாலையுமே அது நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸை வந்து நம்ம சரி பண்ணல அப்படின்னு சொன்னால் அது வந்து சிவியர் கிட்னி டிசீஸில் கூட கொண்டு போய் விடும். அதனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இந்த யூரிக் ஆசிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பியூரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரோட்டீனோட வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லை எண்ட் ப்ராடக்ட்னு எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அந்த வேஸ்ட் வந்து நம்ம கிட்னிஸ் தான் வந்து வெளியில் தள்ளுது இல்லையா. ஸோ அப்போ வந்து சரியான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி குடிக்கல அப்படின்னும் போது அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் நமக்கு வந்து நம்ம கிட்னியில் ஏற்பட்டு அது வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டோன்ஸாக அப்படி மாறி நிறைய ட்ரபிள் கொடுக்குது. ஸோ அதனால் நிறைய மீட் ஈட்டராக இருந்தீங்கன்னா, ஸோ அதை அளவு கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி வருது, யூரிக் ஆசிட் ஸ்டோனு இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அது கொஞ்சம் நாற்றுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு இப்போ ஓகே அப்படின்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வந்து பியூரின் இருக்கிற அந்த ரெட் மீட்ஸை எடுக்காதீங்க. ரெட் மீட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய இந்த சீ ஃபுட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூரின் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுடைய யூரிக் ஆசிட் ஸ்டோனை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இந்த ஸ்பினாச்சு அந்த மாதிரி சில க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டோன் இருக்கவங்க வந்து பார்த்தா மீட்டும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இதுவும் பீன்ஸ்லேயும் நிறைய வந்து யூரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் உருவாகும். இப்போ நாங்கள் ப்ரோட்டீன்க்குலாம் என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு எக்கு வந்து உங்களுக்கு அலௌடு. அதனால எக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் குவைட் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. நம்ம சாப்பிட்ற ப்ரெட்டு, பர்டிகுலராக ஸ்வீட் ப்ரெட்டு, பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இந்த பியூரின் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து ஓட்ஸ்லேயும் வந்து இந்த பியூரின் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரெகுலர் ஓட்ஸ் ஈட்டராக இருந்தால் யூரிக் ஆசிட் ஸ்டோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து ஒரு சீக்கிரமாக சரி பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி அது வந்து கிட்னி ப்ராப்ளம் கொண்டு வரும். கடைசியாக நான் சொல்ல போகிறது வந்து சிஸ்டின் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து அந்த சிஸ்டின் வந்து சாலிடாக ஆகிறதுனால வர்றது தான். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் தான். சரியான அளவுக்கு தண்ணி குடிக்காதது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் நல்லா நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். இந்த ஒரு சிஸ்டின் ஸ்டோனுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட்டாக இருக்கட்டும், கால்சியம் பாஸ்பேட்டாக இருக்கட்டும், இல்லை யூரிக் ஆசிட் ஸ்டோனாக இருக்கட்டும், எந்த ஸ்டோனாக இருந்தாலும் மெயின் ரீசன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சரியான வாட்டர் இல்லாததுனால இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம கிட்னிலேருந்து வெளியேற்றும் போது சாலிடாக கொஞ்சம் ஆகிறது தான் காரணம். அதனால தயவுசெய்து நல்ல தண்ணி குடிங்க.
உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டோன் இருக்க இல்லை ஸ்டோன் இருந்து அது ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு ஏன்னா திருப்பி திருப்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கணும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வழக்கத்தை விட அதிகமாகவே நீங்கள் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். இன்னொரு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், ஆக்சலேட்டு, பாஸ்பேட் இதெல்லாம் வந்து ஆசிட்ல வந்து டைல்யூட் ஆகும். அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து நிறைய இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோனுன்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நிறைய வாட்டர் கொடுங்க, ஹை ஃபைபர் இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது வாழைத்தண்டு ஜூஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லுவாங்க இல்லையா? அது சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன் வந்து கொஞ்சம் வரது ப்ரிவெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உப்போட அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது எந்த ஸ்டோனாக இருந்தாலும் சரி, உப்பு வந்து நிறைய கன்சியூம் பண்ண வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் கன்சப்ஷன். ஸோ நிறைய நீங்கள் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க, ரெகுலராக நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் அது நீங்கள் தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அது சால்வே ஆகாது. யூ ஹாவ் டு குவிட் ஆல்கஹால். ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, தண்ணி குடிக்கணும், ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நிறைய சாப்பிடணும், சில பேக்கரி, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரெட் மீட்ஸு இதெல்லாம் வந்து லிமிட் பண்ணணும், அண்ட் ஆல்கஹால் குவிட் பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கும், ஒருவேளை உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து இருந்தாலோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாலோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் கிட்னி ஸ்டோன்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.